பொன்னேரி அருகே உத்தண்டி கண்டிகை என்ற பகுதியில் நேற்று இரவு வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த சுமதி என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்க நகையையும் மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மினி மாரத்தான் நடைபெற்றது. 15 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தானில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி இந்த மாரத்தான் நடத்தப்பட்டது. கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியை தூய்மையாக வைத்துக் கொள்வது தொடர்பாக விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இதில் பள்ளி, கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்களும் இந்த மாரத்தானில் பங்கேற்றனர். ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் ரெட்டியூர் பகுதியில் மின்சாரம் தாக்கி திருநாவுக்கரசு என்ற விவசாயி பலியானார். இன்று காலை திருநாவுக்கரசு தனது விவசாய நிலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது அறுந்து விழுந்து கிடந்த மின்கம்பியில் கால் வைத்ததால் இந்த சோகம் நேர்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கண்ணமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக மடிக்கணினிகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு கணினி அறையின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் உள்ளே இருந்த 23 மடிக்கணினிகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.